ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான். எஸ், PK12 தான். பெங்களூர் புல்ஸை பற்றி பேசுவா. நேற்று ப்ரீமியர் நிறைய பேர் கேட்டீங்க, எங்கே சார் பெங்களூர் புல்ஸ், கமான் குயிக்லி, சென்னையிலேருந்து பக்கத்தில் தானே இருக்குது, 300 கிலோமீட்டர் தானே இருக்குது, எவ்வளோ லேட்டுன்ற மாதிரிலாம் செல்லமாக நிறைய பேர் கோச்சிக்கிட்டாங்க. ரைட், எல்லா டீமும் பேசணும் இல்லையா? நேற்று 5-6 வீடியோ போட்டோம், நடுவில் கிரிக்கெட் வீடியோ ஒன்று போட்டு விட்டேன். ஆமாம், ஸோ எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான். நேற்று ராத்திரி 3 மணி வரைக்கும் நான் எல்லாருக்கும் கமெண்ட்டுக்கு பதில் போட்டுட்டு இருந்தோம். தட் மீன்ஸ் உங்கள் கமெண்ட்லாம் படிக்கிறோங்க. வி ரெஸ்பெக்ட் அவர் ஃபேன்ஸ். நிறைய பேர் கேட்டீங்க, ஏன் சார் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு. எனக்கு மட்டும் சொல்லுங்கள், அப்படி சொல்லலை அவர், யாருமே இப்படி பண்ண மாட்டாங்களான்னு. பரவாயில்ல, அவங்க பண்ணலன்னா என்ன, நம்ம டியூட்டி இது. ரெஸ்பெக்ட் அவர் ஃபேன்ஸ். ரைட், நீங்கள் என்ன பண்ணப்போ தெரிஞ்சவங்க தெரியாத எது வீடு பக்கத்து வீடு அங்கிள் ஆண்டி யார் யார் தெரியுமா எல்லாத்தையும் சொல்லி சேனலை பிரபலப்படுத்தி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. எப்படியாவது 50,000 ஆக்கி விட்ருங்க இந்த சீசன். டீக்கா? ஓகே ரைட். என்ன இப்போ பிரச்சனை பெங்களூர் புல்ஸு கேட்பீங்க. பிரதீப் நர்வால் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. யாருக்கு வருத்தம் இருக்கோ இல்லையோ, பூபதிக்கு கண்டிப்பாக வருத்தமாக இருக்கும். இல்லை பூபதி, வாட் டு டூ. லைஃப்பில் நம்ம எதிர்பார்க்கறது எல்லாமே கிடைக்காது. ரஜினி ஒரு படத்தில் சொல்லுவார், கிடைக்கிறது கிடைக்காது, கிடைக்காதது கிடைக்கும். என்னமோ இந்த மாதிரி ஒரு படம் சொல்லுவார், முத்துன்னு நினைக்கிறேன். எனவே அது ஓரம் இருக்கட்டும். இப்போ இதுக்கு வந்துடுவோம். போன சீசன் என்ன பண்ணாங்க தெரியுமா இவங்க? லாஸ்ட்டு சிம்பு சொல்கிற மாதிரி லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு 12வது ரேங்க்கு, 2 மேட்ச் தான் ஜெயிச்சாங்க அவங்க கேலிபருக்கு. இவ்வளோ அஜித் கபூர் வேறு இருந்தார். அவரோட கேலிபருக்கு வந்து 6 பாயிண்ட் ட்ரைனில் எடுத்தார் தமிழ் தலைவாஸ். 2 வின்னு 19 லாஸுப்பா. பாயிண்ட்ஸ் வந்து 19 பாயிண்ட் தான். லாஸு 19, பாயிண்ட்டு 19 தான். ஸோ இப்போ என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு கோச்சே அவர் பொறுப்பு ஏற்றுட்டு நவுந்துட்டார், நான் வந்துக்கிறேன்ட்டுன்னு. அவர் வேறு கடைசியாக எமோஷனலாக பேசிட்டு போனார், 11 சால் 12 சால் கியா ஏ கருதியா ஓ கருதியான்னு. வாட் டு டூ, லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன். ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, யாரும் வேணாம் போங்கப்பா, உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு தூக்குனது பிரதீப் நர்வால். ஆமாம், 111 பாயிண்ட் தான் எடுத்தார் 20 மேட்ச்சில். 3 சூப்பர் 10 எடுத்தார். பட் அவரோட ஸ்டாண்டர்டுக்கு வெரி 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 புவர். ஆமாம், அது ஒத்து தான் ஆகணும், வெதர் யூ லைக் இட் ஆர் நாட். ஏஜ் இஸ் கேச்சிங் அப், வயசு ஆகுது, ஏறுது, யூனோ. அண்ட் புது புது பசங்களாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது பார்க்கும்போது கொஞ்சம் என்னென்ன அது நம்ம ஃபேட் ஆகிறோமான்னு ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் கான்ஃபிடென்ஸே விழ ஆரம்பிக்கும். அதுதான் நடந்துகிட்ருக்கு இவருக்கு. அது யூபி வந்தாலே பாருங்களேன், PKL 9ல் நல்ல பாயிண்ட் எடுத்தார், 220 பாயிண்ட்டு. PKL 10ல் அதே யூபி வந்து 122 தான். PKL 11ல் 111 தான். இவ்வளோக்கும் இவர் எடுத்து வளர்த்தேன், எடுப்பார் கைப்பிள்ளைன்ற மாதிரிலாம் பேசினார் அவங்க கோச் ரந்தீர் சிங் சராவத். பஸ்லலாம் உட்காந்து அவர் டீமுக்கு தான் வந்தார், 111 தான். அவராலே இவர் ஒன்றும் பண்ண முடியல. என்ன பண்ண முடியும் நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். அதனால் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஏகப்பட்ட பேர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நிதின் நர்வால் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஆல்ரவுண்டரை. 76 பாயிண்ட் எடுத்தார், 76. சுஷில் கத்ரி லெஃப்ட் ரைடர், அவர் ஒரு 64 பாயிண்ட் எடுத்தார், அவரையும் நவுத்தி விட்டாங்க. அஜித் பவார், நம்ம பவார் 64 பாயிண்ட் எடுத்தார், அவரையும் நவுத்தி விட்டாங்க. ஜெய் பகவான் ரைடர், வேணன் இப்போது நாங்கள் புதுசாக வரோம், அவர் ஒரு பஸ் எடுத்து கிளம்பிட்டார் பிறகு இப்போ கோச்சு. ஆமாம், 46 பாயிண்ட் எடுத்தார் இவ்வளோக்கும் ஜெய் பகவான். அப்புறம் ஆகாஷ் தூல் அப்படி ஒரு ரைடரு 39 பாயிண்ட் எடுத்தார். வேண்டாம் போதும், நீயே வச்சுக்கோ. அப்புறம் சௌரப் நந்தல் ரைட்டு கார்னரு, அவர் ஒரு 35 பாயிண்ட்டு. அப்புறம் வந்து ஜஸ்ட் பாஸ் 35லாம் ஸ்கூலில் படிக்கும்போது அந்த மாதிரி இதெல்லாம். பிரதீக் அப்படின்னு ஒருத்தர் ஆல்ரவுண்டர் 28 பாயிண்ட்டு. அருள் வேலுசாமி 24 பாயிண்ட்டு 17 மேட்ச்சில். இப்படி இருந்தால் கோவம் வருமா வராதா? உங்களெல்லாம் திருத்த முடியாதுப்பா, நான் என்ன திருத்திக்கிறேன்னு போயிட்டார் கோச். சேட், 11 வருஷம் அவரோட டாமினேஷன் முடிஞ்சு. எஸ், சரி அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ என்ன, யார் தான் ரிட்டைன் பண்ணாங்க? 4 பிளேயர். இதில் என்ன ஒரு பிரச்சனை மற்ற டீமுக்கு இவங்களாலன்னா, இவங்க 4 பிளேயர் ரிட்டைன் பண்ணாங்களா, இவங்ககிட்ட தான் பட்ஜெட் நிறையா இருக்குது. இப்போது என்ன, இந்த கணக்குப்படி பார்த்தா எப்படி 4.5 கோடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று பெரிய பிளேயர் எடுப்பாங்க, இல்லை பட்ஜெட் ஏற்றி விட்ருவாங்க, FBMல போய் மாட்டிக்கோ நீ அப்படின்னு எல்லாருக்கும் பிட் பண்ணுவாங்க பாருங்க அவங்க. ஏன்னா எல்லா இதுவுமே வேகன்சி இவங்களுக்கு. இவங்க ரீட்டைன் பண்ண 4 பிளேயரு NYP. ஒருத்தர் வந்து சந்திரன் நாயக், அவர் ரைடரு, போன சீசன் விளையாடவே இல்லை. அவர் ஒரு 0 எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர் கேட்டகரியில் 0 பாயிண்ட். அப்புறம் லக்கி குமார்னு ஒருத்தர், லக்கி பாஸ்கர்னு ஒரு படம் பார்த்தேன், மம்முட்டி பையன் நடிச்சது, துல்கர் சல்மான், நல்லாயிருக்கும். ரைட்டுக்கு அவர் ஒரு லக்கி குமார் 10 பாயிண்ட் தான் எடுத்தார், ஸோ அவர் ரிட்டைன். அப்புறம் மஞ்சித், அவர் ஒரு ரைடரு, அவருக்கு எந்த மேட்சும் கொடுக்கல. பங்கஜ் அப்படின்னு ஒருத்தர், அவர் இந்த 4 எக்ஸிஸ்டிங் NYP மட்டும் தான் வச்சுருக்காங்க, எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர். எலைட் ரீட்டன் லிஸ்ட்டு 0, ரீட்டன் யங் பிளேயர் 0. ஸோ பிரதீப் நான் ஒரு கிளம்பு. ஸோ இப்போ என்னாச்சு, இப்போ இந்த 4 பேருக்கு எப்படி குட்டி கழிச்சு பார்த்தாலும் என்ன எவ்வளோ ஒன்றும் தெரில, ஒரு 50 லட்சமே வச்சுங்களேன், 4.5 கோடி இருக்குது அவங்ககிட்ட. ஸோ கெட் ரெடி ஃபார் அ பிட்டிங் வார் அப்படி தான் சொல்லணும். இப்போ பிரதீப் நர்வால் யார் எடுக்க போகிறா, எடுக்க மாட்டாங்களா? ஜெய் பகவான் கூட நல்ல பிளேயர் தான், அஜிங்க பவார், அதெல்லாம் ஆப்ஷனுக்கு வரும்போது தான் தெரியும். ஸோ அந்த கேட்டுக்கிட்ட சில நேயர்களுக்காக பெங்களூர் புல்ஸை பற்றி நான் பேசிட்டேன். நேற்று பெங்களூருக்கு ரொம்ப சோதனை. நேற்று RCB மேட்ச் வேறு வாஷ் அவுட் ஆகிடுச்சு. சின்னசாமி ஸ்டேடியத்தில் விராட் கோலியை ஆனர் பண்ணுற மாதிரி எல்லாம் ஒயிட் கலர் ட்ரெஸ்லாம் வந்தாங்க, 18 நம்பர் போட்டு டெஸ்ட் மேட்ச் மாதிரி. அன்ஃபார்ச்சுனேட்லி மழை, வாட் டு டூ.
ஸோ எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இல்லை பெங்களூர்னாலே ஏதோ இசால் கப் நம்ப மாதிரி தெரியுதேன்னு தோணுச்சு. எனவே எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அப்டேட் பண்ணிட்டு உங்கள் கருத்து சொல்லுங்கள். எல்லா நிறைய வீடியோ போட்டிருக்கோம். எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்கள் பேர் எல்லாத்துக்கும் பார்த்து சொல்லுவோம். பார்த்ததுக்கு நன்றி. லைக், கமெண்ட், சேனல், சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.